நம்ம அவசரமாக வெளியில் கிளம்பும்போது நமக்கு வந்து தேவையான பொருள் கிடைக்கல அப்படின்னாவே வந்து ஒரே டென்ஷனாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் ஸ்பாஞ்ச், இந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட புது ஸ்க்ரப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போகிற ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்க்ரப்பர் வந்து அந்தளவு வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சது இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஊக்கை வந்து நம்ம வந்து பின் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பாஞ்சில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஊக்கை மாட்டி வச்சிடலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஊக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு ஒரு அவசரத்துக்கு தேடும்போது டக்குன்னு எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு கிடைக்காத பொருள் அப்படின்னாவே இந்த மாதிரி சேஃப்டி பின், அப்போ ஹேர் பின், இந்த மாதிரி பொருளாக நமக்கு வந்து கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக வந்து டபுள் சைட் டேப் வச்சு நம்ம எங்கே விருப்பப்படுறோமோ அந்த இடத்துல அழகாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பீரோவில் வேணாலும் உள்ளே வந்து உள் சைடு வந்து அதை இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு சாரி வந்து எந்த இடத்துல வந்து பர்மனெண்ட்டாக கட்டுவோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வாலில் வந்து நம்ம வந்து ஒட்டி வைக்கும் போது டக்குன்னு நம்ம வந்து ஊக்க எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கள் வீட்டு அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து காலையில் கேசரி செஞ்சுட்டு அப்படியே வந்து ஊற்றிருச்சு. சரி, நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கால் வந்து காலையிலேருந்து வேலை செஞ்சு ஒரே வந்து டயர்டாக இருக்குது. அதனால் டக்குன்னு வந்து 5 நிமிஷத்து வேலையை ஒரே நிமிஷத்தில் வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. அடுப்பு கீழே வந்து சிஸ்ஸர் வச்சுருக்கேன். இதை காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து தான் ஒரு பொருளாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வீட்டு அடுப்பு இருக்குது. இது சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்டையும் நம்ம வந்து அழகாக கழட்டி இந்த மாதிரி வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இவங்களை பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கழுவக்கூடாது. இவங்களை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து காஞ்சி அதை பற்ற வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அழகாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அழகாக வந்து அடுப்பு மேலே போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து காட்டன் கிளாத்தை வந்து நினைக்கல, சும்மாவே தான் வந்து நான் அடுப்பை ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறேன். நம்ம தொடச்சி எடுக்கும் போதே ஓரளவு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ தொடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் மாவுலாம் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து இந்த காட்டன் கிளாத்லேயும் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஒரு சைடு வந்து கேசரி வந்து லைட்டாக ஒட்டிகிட்ருக்கு. அது வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கிளாத்தே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சமாக அப்படியே கையால் எடுத்து போட்டுட்டு ஒரு டம்ளரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி பிடிச்சி நல்லா வந்து தெளிச்சு விட்டேன். அப்போ தான் அந்த அடுப்பு வந்து நல்லா வந்து ஊறிட்டுருக்கும். நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி நான் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து ஒரு தொடப்பம் வந்து நான் வச்சுருக்கேன். இதுக்கு மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைட் கூட்டி ஒதுக்கும் போதே கவுண்டர் டாப் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுவே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து நான் அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தொடப்பம் நம்ம வந்து கிச்சனுக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலையும் நமக்கு மிச்சமாக இருக்கும். கால் கடுக்க நின்றுட்டு நம்ம மணிக்கணக்காக வந்து இந்த கிச்சனில் வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், ஒரு டைம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுவே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை பிடிச்சி நல்லா தெளித்து விட்டுடலாம். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக தான் விம் ஜெல் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஓவராக வந்து அதிலேருந்து நுர வரும். அதை வந்து சும்மா வந்து ஒரு 4-5 டைம் நான் வந்து கூட்டி க்ளீன் பண்ணால் தான் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து நேற்று சாம்பார் தான் வச்சேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் விம் ஜெல் எடுத்து பாருங்கள், அதுக்கே வந்து நல்லா நுர வருது பாருங்கள். இந்தளவு இருந்தாவே போதும், நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நல்லா வந்து இந்த தொடப்பத்தில் நல்லா தேய்ச்சி நம்ம வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். அந்த மாதிரி வந்து டைல்ஸ் மேலே இருக்கும் இல்லையா, அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே டைல்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம டெய்லி சமைக்கிறதுனால அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸில் எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருக்கும். இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா நாள் போக்கில் அது ஒரு மாதிரி வந்து அதிகமாகி அதை நம்ம க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஒரு தொடப்பம் வச்சு அழகாக வந்து ஏதாவது ஒரு ஜெல் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். வருஷம் எத்தனை ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி வந்து ஒரு தொடப்பம் வச்சு அழகாக வந்து எப்போதுமே ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கவுண்டர் டாப் அந்த மேலே இருக்கிற டைல்ஸ் இது எல்லாமே நான் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த தொடப்பம் கூட்டி க்ளீன் பண்ணது இதுவே வந்து நம்ம கையால் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மக்கு வச்சு அழகாக வந்து அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றி அழகாக அந்த மாதிரி கழுவும் போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கவுண்டரை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம்.
இப்போ நல்லா அடுப்பு வந்து நல்லா ஊறி இருக்குது. அடுப்பு மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து விம் ஜெல் எடுத்திருக்கேன். தேய்ச்சி நம்ம ஏதாவது வந்து ஒரு ஸ்க்ரப்பர், இதுக்காகவே நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து அடுப்பு கழுவுறதுக்குனே ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எப்போதுமே நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரப்பரால் இந்த மாதிரி வந்து நம்ம ஊற்றின விம்ஜெல் என்னவோ வந்து கொஞ்சம் தான் ஆனால் நுர எந்தளவு வருது பாருங்கள். நம்ம லைட்டாக விம்ஜெல் ஊற்றினாவே நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஓரம்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால் நல்லா வந்து தேய்ச்சி நம்ம எடுக்கும்போது இன்னும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் அடுப்பு. நம்ம வந்து என்ன வேணாலும் வந்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணலாம். ஏதாவது லிக்விடு, எந்த லிக்விடாக இருந்தாலும் நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கவுண்டரை ஃபுல்லாகவே வந்து நல்லா கழுவி விட்டாச்சு இல்லையா. இதுக்கப்புறமா வந்து கிளாத் வச்சு ஒரு 2 டைம் நம்ம தொடச்சதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு தெளிச்சுட்டு நம்ம ஊற்றி விட்டாவே அடுப்பு நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளப்பாக இருக்கும். இதுக்காக வந்து நம்ம கால் கடுக்க நின்று அந்த கவுண்டரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிச்சனுக்காகவே ஒரு தொடப்பம், ஒன்று குச்சி தொடப்பம் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள், அடுப்பு எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நல்ல ஒரு காட்டன் டவலை வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி நம்ம ஸ்டாண்டு, அந்த பர்னர் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரே அழுக்காக எண்ணெய் பிசு பிசுப்போட ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.